ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா கிளிட் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா சார். தேசிய விருதுல அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க எப்படி சார் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா அமரன் பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஒரு ஏகோபித்த வரவேற்பு இருந்தது மக்கள் கிட்ட. நான் ஆடியன்ஸுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டராகவும் இந்த படத்தை ஆக்கி கொடுத்தாங்க. உணர்வுபூர்வமா எல்லாரையும் தொட்ட ஒரு படமா இருந்தது. எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. யூனிவர்சலி அதை அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய விருதுகள் படத்துக்காக தொடர்ந்து கிடைச்சிட்டே வந்தது. நிறைய இடத்துல அங்கீகாரங்கள் கிடைச்சது. இப்போ இந்தியாவிலேயே உயரிய விருதான நேஷனல் அவார்ட்ஸ் படத்துக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார். சார் இந்த விருதுகள் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம்னா நீங்க யாரை சார் சொல்ல விரும்புறீங்க? ஒரு படம் உருவாகிறதுக்கே பல பேருடைய உழைப்பு தேவைப்படும். நான் இந்த அவார்டு இந்த விருதுகள் கிடைக்கிறது இது எல்லாத்துக்கும் என்டையர் டீம், என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ உடைய உழைப்பும் அளவு கடந்த ஈடுபாடும் தான் காரணம்னு நினைக்கிறேங்க. இந்த படம் தேசிய விருது வாங்கும்னு நீங்க நினைச்சீங்களா சார்? இவ்வளவு பெரிய ஒரு சிகரத்தை தொடும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? நான் படத்தை எழுதும் போது, திரைக்கதை எழுதும் போதும் சரி, படத்தை படமாற்றும் போதும் சரி, இந்த படத்துல ஒரு உணர்வு என்ன நம்ம நினைச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ ஒரு சீன்லயும் அதை மக்களுக்கு கடத்திடணும் எப்படியாவது, மக்கள் அதை உணர்ந்துடணும், அதை எம்பத்தைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட இன்டென்ஷனா இருந்துச்சு. படம் வந்ததுக்கு அப்புறம், படம் வந்த நாள்ல இருந்து மற்றவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ நிறைய விருது விழாக்களுக்கு போகும்பொழுது எதிரில் படுறவங்க, அங்க பேசுறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. படம் எனக்கு சென்சாருக்கு முன்னாடி மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரோட பேரண்ட்ஸ் பார்த்தாங்க. அப்போ முகுந்த் வரதராஜன் சாரோட அம்மா கீதா மேடம் ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க மேக்கிங் அண்ட் பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா இது உங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், இந்தியா லெவல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்த்து முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சோடனே நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. அது அவங்களுடைய உணர்வோட வெளிப்பாடு. அது எல்லாருக்கும் ஈவன் ஐ திங்க் இவங்க சாய் பல்லவி அவங்களோட மதர் ஃபர்ஸ்ட் ஆளா நான் பார்த்தேன் தியேட்டர்ல. படம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, ராஜ்குமார் யூ வில் கெட் நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் இதை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கல. நம்ம அடுத்த படத்தோட வேலைகள்ல இருக்கும்பொழுது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் யாரோ சொன்னாங்க, ப்ரொடக்ஷன்ல இருந்து சொன்னாங்க ஆக்சுவலி. ஓகே சார். ஆமா, அப்பவும் அந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு, இந்த மாதிரி இருக்கு, உங்க அமரனுக்கு கண்டிப்பா 2-3 அவார்ட்ஸ் இருக்கும், ஒரு 4-5 அவார்ட்ஸ் கூட இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே சார். அப்புறம் நான் ஒரு 5:35 இருந்து யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே சார். பார்க்கும்போது ஒன்று நான் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஜிவி ப்ரோக்கு ஜிவி பிரகாஷுக்கு பிஜிஎம்காக ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் எடிட்டர் கலைக்கு அறிவிச்சாங்க, கலைவாணன் ஃபார் எடிட்டிங் அது சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் பெஸ்ட் கேட்டகரி ஒன்னு போயிட்டே இருந்தது. பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அந்த கேட்டகரியும் கடந்து போச்சு. அப்புறம் சரி ஓகே இந்த 2 தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சோம். சரி ஹீரோயின் வரும்போது பார்ப்போம், ஆக்ட்ரஸ் வரும்போது என்ன வருதுன்னு பார்த்தோம். அப்புறம் எனக்கு பெஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்தது ரொம்ப ஒரு உயரிய விருதா நினைக்கிறேன் நான். அது ஏன்னா நேஷனல் அவார்ட்ஸ்ல கோல்டன் லோட்டஸ், சில்வர் லோட்டஸ்னு 2 இருக்கு. ஓகே சார். ஓகே சார். வெரி ஃபியூ அவார்ட்ஸ் தான் அந்த கோல்டன் லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவரால் பெஸ்ட் ஃபிலிம், கண்ட்ரீஸ் பெஸ்ட் ஃபிலிம், கண்ட்ரீஸ் பெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலா எல்லா ஃபிலிம்ஸ் எல்லா லாங்குவேஜ்ல வந்த படங்கள்ல இருந்து செலக்ட் பண்றது பெஸ்ட் டைரக்ஷன்ங்கிற கேட்டகரி. ஓகே சார். அதுல அவங்க அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு ரெகக்னிஷன் தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி வாங்கி இருக்கிறவங்களும் தமிழ்ல இருந்து ஒரு படம், தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்து பண்ணப்பட்ட ஒரு படம், அதுக்கு ரீஜனல் கேட்டகரியை தாண்டி பெஸ்ட் டைரக்ஷன்னு ஒரு ஓவரால் கண்ட்ரி வைஸ் கேட்டகரியில அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருதுங்க. கண்டிப்பா சார். அதுக்கு இந்த சமயம் ஐ லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் அமரன். நடித்த அத்தனை நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விருது
அமரனுக்காக நேஷனல் அவார்ட்ஸ் அண்ட் மற்ற அவார்ட்ஸ் எல்லாமே வந்து ஐ லைக் டு டெடிகேட்டட் டு தி ஃபேமிலி ஆஃப் மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் அண்ட் தி என்டையர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ். கண்டிப்பா சார். சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார், எத்தனையோ ஒரு போர் வீரர்கள் மேஜரா இருந்திருக்காங்க, கேப்டன்சி வந்து வச்சிருக்காங்க நம்மளோட ஆர்மியில. இவரோட வாழ்க்கை தான் எடுத்து பண்ணணும்னு இது எந்த இடத்துல சார் உங்களுக்கு தோணுச்சு? இவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பண்ணா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு எப்படி சார் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும்னு கிடையாது, இந்த கதையை எடுத்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்மி பேஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளா மைண்ட்ல ரங்கூன் முடிச்ச நாள்ல இருந்து நான் வேற ஒரு ஆர்மி பேஸ்ட் ஸ்கிரிப்ட் கூட பண்ணிருந்தேன். ஓகேங்க சார். அது வெகு விரைவில் அதுவும் திரைக்கு வரும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நான் இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் வந்து அவர் வந்து ஒரு தமிழ் குடும்பத்துல இருந்து போன ஒரு சோல்ஜர். ஸோ பேசிக்கா ஒரு தமிழ் ஃபிலிமுக்கான கனெக்ட் அங்கேயே தொடங்கிருது. அண்ட் ஆர்மின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு எல்லா ரீஜியன்ஸுக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஆகுது. அண்ட் அதை தாண்டி என்ன பாதிச்ச ஒரு விஷயம் வந்து 2014 ரங்கூன் படம் நான் வந்து பண்ணிட்டு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்காக ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தோம். அந்த ஆஃபீஸ் போன முதல் நாள் வந்து ஒரு டிவி சேனல்ல நியூஸ்ல மேஜர் முகுந்த் சாருடைய அந்த இறுதி மரியாதை அங்க காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பதாமி பாக்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்க சார். அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃபைனல் மார்டர்ஸ் ஃபைனல் ரைட்ஸ் ஃபைனல் சல்யூட் அந்த கன் ஹானர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். ஆமா, அந்த மொமெண்ட் வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கு நடுவுல அந்த அச்சமில்லை பாட்டு அவர் பொண்ணோட பாடுற அந்த விஷுவல் வந்துட்டு இருந்தது. திருப்பி காமிச்சிட்டே இருந்தாங்க. அது வந்து எனக்கு மனசுல அப்படி பதிஞ்சு நின்றுச்சு. ஓகே சார். ஓகே சார். அப்போல இருந்து நான் இது மேல எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்துட்டே இருந்தது. ஓகே சார். அது இவென்ச்சுவலி அந்த தாட்ஸ் தான் அதுக்கப்புறம் வெவ்வேறு சோர்சஸ் மூலமா வெவ்வேறு தளங்கள் மூலமா அது வந்து ஒரு முக்கியமான படமா இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. எனக்கும் சரி, என்னோட டீமுக்கும் சரி. ஓகே சார். சார் இதே மாதிரி நீங்க அடுத்த ஸ்கிரிப்டும் ஆர்மி பேஸ்ல வந்து பண்ணாலும் உங்களுக்கு உண்டான ஐடியா ஏதாச்சும் இருக்கா சார்? இல்ல வேற ஜேனர் போயிடலாம் அப்படின்னு? இல்ல, வெவ்வேறு ஜானர்ஸ்ல ஐடியா இருக்கு எனக்கு. ஆர்மி பேஸ்ட் ஃபிலிம்ஸும் இருக்கு. பட் இப்ப பார்த்த அமரன்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட மாதிரியான ஆர்மி ஃபிலிம்ஸ் அதெல்லாம். அது தவிர வேற ஜானர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. எனக்கு பொதுவா மக்களோட உணர்வுகளை தொடர மாதிரி படங்கள் எடுக்கிறது எனக்கு அதுதான் என்னோட ஆசைன்னு நினைக்கிறேன். நானு அந்த மாதிரி படங்கள் பண்றது எனக்கு பிடிக்கும். அதுல ஆக்ஷன் அண்ட் கமர்ஷியல் ஜோன்ஸா பண்ணும்போது ஒரு பேலன்ஸும் நிகழும். ஓகே சார். ஓகே சார். ஸோ அப்படிப்பட்ட முயற்சி தான் அமரன். அது கமர்ஷியலியும் சரி கிரிட்டிக்கலியும் சரி அக்ளைம்டா இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை தருதுங்க. கண்டிப்பா சார். சார் கடைசி கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி சார். சார் இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு ஒரு மெனக்கெட்டு இருப்பீங்க, எவ்வளவு ஒரு கஷ்டங்களை வந்து ஒரு டைரக்டரா அனுபவிச்சிருப்பீங்க? இல்ல, கஷ்டம்ன்றது வந்து எல்லா விஷயத்தை நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க அந்த இடத்துக்கு போய் அப்படிங்கறத நான் கேக்குறேன். இல்ல, அப்படி நான் அதை பெருசா கஷ்டமா பார்க்கல. பட் மெனக்கெடல் ரொம்ப இருந்திருக்கு. நான் எவ்ரி சீனுமே இதுல வந்து எவ்ரி ப்ராசஸ் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் த ஃபில்ம் மேக்கிங் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் அதாவது ஷூட்டிங் ஃபேஸா இருக்கட்டும், அதுக்கான லொகேஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், வெப்பன்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த பர்மிஷன்ஸ் ரிலேட்டட் இந்தியன் ஆர்மியோட பர்மிஷன்ஸ், லொகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சென்னையில பண்ண லொகேஷன்ஸ், வெவ்வேறு ஊர்களில் பண்ண லொகேஷன்ஸ், இதுல நடிச்ச நடிகர்கள், காஷ்மீர்ல வந்து நூற்றுக்கணக்கான துணை நடிகர்கள், நூற்றுக்கணக்கான அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. நிறைய ரீஜன்ஸ்ல இருந்து இதுல ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் இருந்தது. இது ஒரு அபரிவிதமான ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட்டா இருக்கும் டெய்லி நாங்க பண்ணும்போதே. ஓகே சார். அதுல எல்லா சீனுமே வந்து எப்படி நான் நினைச்சனோ அதே மாதிரி எடுக்க முடியும். நான் நினைச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சதுங்க. நான் என்ன பேப்பர்ல எழுதி இருந்தனோ அதை வந்து எடுக்க முடிஞ்சது, எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு நிறைய மெனக்கடல் இருந்தது. அதை நான் கஷ்டம்னு பார்க்கல. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எக்ஸைட்டிங்கா தான் இருந்தது. அதுல வர பிரச்சனைகளை எப்படி தாண்டி அதையும் மீறி எப்படி நம்ம நினைச்ச சீனை எடுக்கிறதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் இருக்கும். அப்புறம் அதுக்கான காலமும் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனது வந்து 2017, அமரன் ரிலீஸ் ஆனது 2024. அமரன் 2வது படம். ஓகேங்க சார். ஸோ அந்த டைம் டியூரேஷன் அண்ட்
அந்த மெனக்கெடல் அதெல்லாமே வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தது. கண்டிப்பா சார். இந்த படத்துல மறக்க முடியாத ஒரு கேரக்டர்னா நீங்க என்ன சார், நீங்க யாரை நீங்க சொல்ல விரும்புறீங்க? இந்த அமரன் படத்துல மறக்க முடியாத கேரக்டர்னா இந்த கேரக்டரை என்னால மறக்க முடியாதுப்பா அப்படின்னு நீங்க யார சொல்ல விரும்புறீங்க? எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதாங்க. எனி கேரக்டர் அப்படிதான். அப்படி பார்த்தா நான் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அண்ட் மேஜர் முகுந்த் வரதராஜன் சொல்லுவேன். ரெண்டு கேரக்டர் தான் உங்க அந்த படத்துலயே நீங்க மறக்க முடியாத ஒரு கேரக்டர். ஆமா, ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கும். ஒரு கேரக்டர்ல ரெண்டு கேரக்டர்ஸ்ங்க. ஓகே ஓகே, ரெண்டு கேரக்டர்ஸ். ஓகே சார். தனு சார் எதுவும் விஷ் பண்ணாங்களா சார் உங்களுக்கு இந்த படத்துக்காக? ஆமா விஷ் பண்ணாங்க. எனக்கு வந்து நேற்று படம் அதாவது நேஷனல் அவார்டு அறிவிக்கிற அன்னைக்கு நான் அதான் மலேசியால இருந்து அன்னைக்கு தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருந்தேன் நானு. ஓகேங்க சார். அது சாயங்காலம் இதை அறிவிச்சாங்க. ஸோ அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, அன்னைக்கு டிராவல் டே. மறுநாள்ல இருந்து ஷூட்டிங் இருந்தது. அதாவது நேத்து ஷூட்ல மம்முட்டி சாரும் இருந்தாங்க. மம்முட்டி சாருக்கும் நேஷனல் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாரும் இருந்தோம். படத்தோட எடிட்டர் வந்திருந்தாரு. அவரு அதே எடிட்டர் கலைவாணன் தான் ஓம் படத்துக்கும் எடிட்டர். எல்லாரும் இங்க இருந்ததுனால எல்லாரும் பரஸ்பரம் மாறி மாறி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிற மாதிரி ஒரு கேக் ஒண்ணு கட் பண்ணாங்க. சந்தோஷமா இருந்ததுங்க. அது ஒரு கோஇன்சிடென்டலான ஒரு விஷயம். ஆமா ஆமா, அது ஒரே படத்துல ஒர்க் பண்ற ஒரு சிலருக்கு கிடைச்சது வந்து கோயின்சிடன்டான விஷயம். தனுஷ் சாருக்கும் 2-3 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 அவார்ட்ஸ் ஒரு படத்துக்கும் வந்திருக்கு. ஸோ அவருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். இப்போ இந்தியா கிளிட்ஸ் மூலமாவும் தனுஷ் சாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், மம்முட்டி சாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த அவார்டு வாங்கின அத்தனை ரெசிபியன்ஸுக்கும், நேஷனல் அவார்டு வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நான் பதிவு பண்ணேன். கண்டிப்பா சார். இந்தியா கிளிட்ஸ் சார் பத்தி கேட்டீங்க. ஆமா ஆமா சார், சொல்லுங்க. இல்ல சார் கமல் சார் வந்து இது விஷ் பண்ணாருங்களா உங்களை போன்ல? கமல் சார் வந்து ஐயா பேசினாருங்க. கமல் சார் வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ராத்திரி அவர் ஆக்சுவலா யூஎஸ்ல சிகாகோல இருக்காரு. ஓகேங்க சார். ஸோ அங்க வந்து அதாவது நம்மளோட நைட் டைம்ல அவர் என்ன கூப்பிட்டாரு. அன்னைக்கு விருது அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நைட்டு அவருக்கு வேற டைம் ஜோனு. ஸோ கூப்பிட்டு பேசினாரு. ட்வீட்டும் பண்ணியிருந்தாரு. கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப சந்தோஷம் ராஜ்குமார் அப்படின்னாரு. சார் தேங்க்யூ சார் அப்படின்னேன். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ், நான் என்ன பண்ண இதுல அப்படின்னாரு. இல்ல சார் உங்களோட பிரசன்ஸ் வந்து இதுல ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு நிறைய படத்தை நேர்த்தியா நினைச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய இருப்பே வந்து ஒரு பெரிய ஒரு பலமா இருந்தது சார். ரொம்ப நன்றி அதுக்குன்னு சொன்னேன். நீங்க வந்தோன்னு பாப்பா சார்ன்னு சொன்னேன். இது பெரிய லாங் ட்ரிப், வரது கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னாரு. ஓகே சார். கண்டிப்பா சார். சார் மென்மேலும் நீங்க வந்து அதிகப்படியான விருதுகள் வாங்க, தேசிய விருதுகள் வாங்க இந்தியா கிளிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் சாப்பாடு பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும் தான். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.